அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை தான். யாருக்கு இந்த ஆசை இல்லை சொல்லுங்க? இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் கேட்கறது, மோட்டிவேஷன் புக்ஸ் அதை படிக்கிறது, அப்புறம் மோட்டிவேஷனல் கோட்ஸ், அதாவது மேற்கோள்கள், அதையெல்லாம் அங்கங்கே எழுதி ஒட்டி வச்சுக்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, நிறைய இருக்குது. டெக்னிக் ஒர்க் ஷாப்புக்கு போகிறது, இதெல்லாம். அண்மையில் நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் நான் படித்த ஒரு நல்ல செய்தி இருக்கு பாருங்க, அப்படியே என் கண்ணில் கண்ணில் விட்டு அடிச்சு. சரியா சொல்றதா இருந்தா, இதில் பாதி குணம் எனக்கு உண்டு, ஏற்கனவே உண்டு. அதனால என்னால் அதை பட்டுன்னு போய் பிடிச்சிக்க முடிஞ்சது. பாருங்களேன், சாமுராய் லெசன் கைசன் மெத்தட் டு சக்சஸ். இது வந்து ஜப்பானிய ஒரு செய்தி. வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்கு சீக்ரெட், அந்த சக்சஸுக்கான, வெற்றி பெறுவதற்கான ரகசியங்கள், வெற்றியின் ரகசியங்கள். ஒரு சாமுராய்ங்கிறது விடாமல் போரிடுகிற வீரர்களை குறிக்கிற சொல். அது சாமுராய். ஆனா எல்லா வீரரையும் குறிக்காது. அது உறுதியோட லட்சியத்துல பூந்து புறப்பட்டு வராம பாருங்க. இறையன்பார் பத்தி எழுதியிருப்பார், சாமுராய்னா யாரு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வீரர் சாமுராய். அவர்களுடைய வெற்றியின் ரகசியத்தை சொல்வது. போதும், முன்னூறு போதும் சார். எல்லாரும் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு, உனக்கு வந்து வாழ நினைத்தால் வாழலாம், நிறைய பொருள் மேல, நிறைய இது மேல விருப்பம் வச்சுன்னா நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். ரைட்டு. ஆசை மட்டும் இருந்தால் வெற்றி கிடைக்காது. பலருக்கு பெரிய கனவு இருக்கும். நான் பின்னால இப்படி வருவேன், அப்படி வருவேன், நான் வந்து பெரிய தொழிற்சாலை தொடங்குவேன், அப்புறம் நான் பெரிய பதவிக்கு வருவேன், பெரிய கார் வாங்குவேன், இதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கார் மாதிரி ஒட்டிக்கோ, அதை வெட்டி ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டே இரு. எல்லாம் மனசு பலப்படுத்துறதுக்கான வழிமுறை தான். நான் இல்லைன்னு சொல்லல, அந்த புத்தகமும் நான் படிச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, ஆசை மட்டும் இருந்தால் வெற்றி கிடையாது. பலருக்கு பெரிய கனவுகள் இருக்கும், ஆனால் அவர்கள் செயல் செய்யாமல் மோட்டிவேஷன் மட்டும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். செயலுக்கு நீ தயாரியா? தயாரா செயலுக்கு? ட்ரீம் வித்தவுட் ஆக்ஷன். எப்படிங்க ட்ரீம் வித்தவுட் ஆக்ஷன்? கனவுகள் எந்த செயலும் இல்லாமல். பெரிய வீடு கட்டணும், செயல் இல்லை. நான் பெரிய தலைவர் ஆகணும், செயல் இல்லை. நான் பேச்சாளர் ஆகணும், ஒரு புத்தகம் கூட படிக்கல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, செயல்ல இறங்கலன்னா அந்த செயல் தான் சின்னதா கூட இருக்கலாம், ரொம்ப ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். நீ என்ன இறங்கின எங்க? நான் சில பேர் வந்து, சார் உங்களை மாதிரி நான் பேச்சாளர் ஆகணும், என்ன மாதிரி பேச்சாளர் ஆகணும் வேணாம் நான் சொன்னேன். என்னை விட பெரிய ஆளா போ, யாரும் வேணாம் நான் சொன்னேன். எத்தனை வருஷம் நாங்கள் அதுக்கு பள்ளிக்கூடத்தில் பேசியிருப்போம், பொட்டிக்கடை கிட்ட பேசியிருப்போம், எத்தனை விதமான அந்த ஒரு மேடைகள். சார் கட்ட வண்டியை போட்டு அதுக்கு மேலே வைக்கோல போட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்காந்து பேசியா அப்படிம்பாங்க. கிராமத்தில் போய் பேசுவோம், அங்கே போய் 2 மணி நேரம் விடாம பேசிட்டு தான் வருவோம். அவங்க கவனிக்கல, கேட்கல, அதை பற்றிலாம் கல்யாண வீட்டில் கேட்க மாட்டாங்க, ஆனாலும் பேசுவோம். ஏன்னா பயிற்சி. அங்கேயும் நம்ம ஒருத்தரை கேட்க வச்சுட்டோம்னு வச்சுங்க, நம்மளை அசைக்க முடியாது. அதுக்காக சொல்றேன், ட்ரீம் வித்வுட் என்ன ஆக்ஷன், செயலே இல்லைன்னா இட் இஸ் a trap அப்படிங்கிறான். அது நீங்க மாட்டிக்கிற எலி பொறி மாதிரி ஒரு பொறி. இப்போ ஒரு சின்ன பொறிக்குள்ள எலி மாட்டிக்கிச்சு, எங்க போவோம்? அது என்னமோ சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டுது, சாப்பிடலாம்னா உள்ள ஒரு மசாலுடைய சாப்பிடலாம்னு வடை அப்படியே தான் இருக்குது. பொறிக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால பயந்து பாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கும், பொறிக்குள்ள சிக்கிச்சு. அது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உங்களுடைய கனவுகள் செயலற்ற நிலையில் இருக்கிற போது, நீங்கள் செயல்படாமல் இருக்கிற போது, அது உங்களை சிக்க வைக்கிற பொறியாக மாறிவிடுகிறது. வைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க யாரையாரையோ புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சார், ஒருத்தர் சொல்றார், சார் சின்ன சாப்பாட்டு கடை வச்சு நான் மேலே வரணும் சார். ரைட்டு. தள்ளு வண்டி வச்சது கூட நான் வந்து வருவேன் சார். சரிட்டு. ஒரு கடையை பார்த்து போலாமேப்பா அப்படின்னா, செலவாயிடும் சார் அதுக்கு. ரைட்டு சார். 20 வருஷமா அதே சொல்றாரு சார் அவரு.
ஒரு நாள் சொன்னா கேட்கலாம், 2 நாள் சொன்னா கேட்கலாம். 20 வருஷமா அதே சொல்லிட்டே இருந்தா கோவம் வராத நமக்கு அவங்கள பார்த்தா? 20 வருஷமா அதே மாதிரி சொல்றது செயல் இல்லையே. அதுக்கு எங்கேயாவது கடன் வாங்கினியா, இல்ல கடனை இன்வெஸ்ட் பண்ணியா, ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு அண்டாவது வாங்கினியா, அடுப்பாவது வாங்கினியா, ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்ம இந்த செயல் இறங்கணும். நம்ம சமையல் கற்றுக்கிட்டியா அட்லீஸ்ட்? இல்லை 10 பொட்டி கடை கிட்ட போய் நின்று, வண்டி கடை கிட்ட போய் நின்று என்ன விற்கிது என்ன விற்கல, அரிசி எங்கேருந்து வாங்குறான், ஏதாவது நீ செயலில் இறங்குனியா? சில பேர் செயல்லையே இறங்க மாட்டோம் சார். கனவு 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 கனவு. கடவுள் எனக்கு இந்த வரியை படிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? ட்ரீம் வித்வுட் ஆக்ஷன் இஸ் எ ட்ராப். அது அவர்களுக்கு பொறி. அதில் சிக்கினவர்கள் அதிலேயே மாண்டு போவார்கள். சரி, கைசன் மெத்தட், அதாவது அந்த அந்த டெஃபினேஷனை வகுக்கிறாங்க பாருங்க ஜப்பானிய முறையில். ஒரே நாள்ல எல்லாம் மந்திரத்துல மாங்காய் பழுக்காதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரே நாள்ல எல்லாமே தோட்டத்துல இந்த இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து நிறைய நிறைய வெள்ளரிக்காய் எப்படி காய்க்கும், பீர்க்கங்காய் எப்படி காய்க்கும், அப்படியே ஒரு 500 வெள்ளரிக்காய் இருக்கிற மாதிரி பீர்க்கங்காய் இருக்கிற மாதிரி படம் போடுவோம். வந்துடுமா அது? அதுக்கு நீ விதை வாங்கினியா, அதுக்கு ஒரு பை வாங்கினியா, மண்ணெல்லி போட்டியா, அதுக்கு மருந்து அடிச்சியா, அதுக்கு தண்ணி ஊற்றினியா, அதுக்கு உரம் போட்டியா, அதை பின்னி விட்டியா, அந்த பூவை வந்து மகரந்த சேர்க்கை ஆகாட்டி கிராஸ் பாலினேஷனுக்கு நீ ஏதாவது ட்ரை பண்ணியா? ஒண்ணுமே பண்ணாம அது வீட்டு தோட்டம் போடணும், மாடி தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தினம், இந்த வார்த்தையை கவனிங்க, தினமும் ஏதாவது ஒரு சிறிய முன்னேற்றம், ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியா தான் இறங்கணும். ஒரே நாள் 5000 அடி மேல யாரும் ஏறி ஓடிட்டு முடியாது. சின்ன முயற்சி. இன்னைக்கு நீ என்ன நகர்த்தின? நான் சின்ன வயதுல எனக்கு கீபா ஜெகநாதன் ஐயா பெரியவங்க சொன்னாங்க, ஏய் நீ 5 பக்கம் படிடா, 5 பக்கம் எழுதுடா அப்படின்னு. நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பா என்னப்பா நீங்க, நான் எழுதுனா யார்ப்பா படிப்பா? டேய் பின்னால நீ பெரிய ஆளா வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பத்திரிகை கட்டுற கொடுங்க, இதுக்கு பற்ற கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு நாள் அப்போ எழுத முடியாதுடா, நீ இப்பவே 5 பக்கம் எழுதி வச்சேன்னு வச்சுக்க, நிறைய கட்டுரை சேருங்க. வாங்கப்பா, என்ன யாருப்பா கூப்பிட்டு பெரிய மனுஷனா பிற்காலத்தில் கட்டுரை கேட்க போறாங்க அப்படின்னு. முட்டாள். அவர் எனக்கு அப்பா ஸ்தானம் உரிமையா சொன்னார். முட்டாள், எழுத ஆரம்பிச்சாதான்டா நம்ம கிட்ட சரக்கு இல்லைன்னு தெரிய வரும். பேசுறவங்கலாம் 10 இடத்துலையும் அதே பேசிட்டு காக்க ஊட்டிடுவான்டா. எழுதுனாதான் நம்மளோட சரக்கு காலி ஆயிடுச்சுன்னு தெரிய வரும். சத்தியம். 50 புத்தகத்துக்கு மேலே புத்தகம் வந்துருச்சு. எழுத தான் ஒண்ணு தெரியுது. என்ன நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை, என்ன இருக்கு என்ன இல்லை, என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் எழுதுவேன். வார பத்திரிகைகள் எழுதுவேன், கடைசி இடத்துல எல்லாம் எழுதுவேன். பேசுனது அப்புறம் திரும்பி கட்டுரையா எழுதி பதிவு பண்ணி வச்சுக்குவேன். பார்த்தா 50 புத்தகம் வந்துருச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன், சின்ன சின்ன ஆக்ஷனாவது ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? சின்ன முன்னேற்றம். இப்போ 7 மணிக்கு நீ எந்திரிக்கிற, ஒரு முன்னேற்றம் என்ன? 6:50க்கு எந்திரிக்க ட்ரை பண்ண. நீ வாக்கிங் போகணும்னு நினைச்சு 10 அடி போவ, 11 அடி போயேன். சின்ன முன்னேற்றம். அதை நீ செஞ்சா போதும். புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நான் படிக்கணும். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் வச்சிருக்கேன். முதல்ல ஒரு பக்கம் படி, 2 பக்கமாவது படி, 5 பக்கமாவது படிச்சுட்டு படுத்து. புரியுதா? நீ புத்தகத்தை முடிச்சுடுவ. இந்த புத்தகத்தை சார் நான் முழுசா படிக்கணும் பக்கத்திலேயே வச்சிருந்தா அது அப்படியே உள்ள போகுமா? போகாது தம்பி. அப்ப என்ன பண்ணணும்? தினமும் தான் முன்னேற்றம் நிகழ்கிறது. சின்ன சின்ன செயல்களில் தான் அந்த முன்னேற்றம் நடந்து கொண்டே போகிறது. விதை போடுற, செடி வருது, ஒரு இலை வருது, அப்புறமா அதுல இருந்து ஒரு கொடி வருது, 100 காய் காய்க்குது இல்லையா? சின்னதான் முன்னேற்றம். இத சரியானபடி நீ கொண்டு செலுத்தணும்னா மோட்டிவேஷன் வேணும். எனக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாலன் ஐயான்னு ஒரு டிராவல்ஸ் வச்சிருந்தார் பாருங்க, ஒரு பெரியவர். ஒரு செவுட்ல மாதிரி ஒரு டிவி ப்ரோக்ராம்ல சொன்னார், உங்களுக்கு யாரையாவது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் உண்டாது, எனக்கு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸை கண்டா பிடிக்காது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதே என்னன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, அவனுக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கையை பத்தி? அவன் தெரிஞ்ச 4 புத்தகத்துலேருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கைக்குள்ளேருந்து அவனுக்கு தெரிய வேணாமா அப்படின்ற வெறும் மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். எதுக்குமே கையால் ஆகாதவனா நம்மளை ஆக்கிடும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் சக்சஸ் ஆகல தெரியுங்களா? நிஜமாவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான டிசிப்ளின் ஏற்படுத்தும். இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை. டிசிப்ளின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்றது. நான் சொன்ன பார்த்தீங்களா,
எப்படி இருந்தாலும் 10 பைடெக்ஸாவது போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஒரு சின்ன ஒரு பழக்கம் வச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா, அது கோயிலுக்கு போயிட்டு வரதுங்கிறது கடவுள் பக்தியெல்லாம் தாண்டி அந்த அந்த சிஸ்டம் அது அப்படி செஞ்சாதான் நான் வந்து அதுக்கப்புறம் உட்காருவேன். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு செயல், அந்த செயல்ல வந்து ஒரு டிசிப்ளின் ஏற்படுத்திக்கிறது. குளிக்கலைன்னா நான் அப்ப சாப்பிட மாட்டேன்பா அப்படிம்பாங்க சில பேர். ஏங்க அது தலைக்கு மேல தண்ணி ஊத்துறது, இது வாய்க்குள்ள சோறு போடுறதுங்க, இல்லப்பா எனக்கு அது ஒத்து வராது. இட் இஸ் மை டிசிப்ளின் அப்படின்பா. இது மாதிரி டெய்லி ஒரு டிசிப்ளினை தனக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே வருகிற போதுதான் அவன் உண்மையான வெற்றியை நோக்கி போகிறான் அப்படின்னு. அடுத்தது இந்த ஒரு வரிக்கு சார், சின்ன சின்ன செயல்களில் தான் பெரிய பெரிய வெற்றிகள் அடங்கி இருக்கின்றன. இப்படி சின்ன சின்ன வெற்றி செயல்கள் தான். தினமும் எக்ஸசைஸ், தினமும் படிக்கிறது, தினமும் ஒரு ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்றது, தினமும் வந்து ஏதோ ஒரு ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ண, ஒரு கிலோமீட்டர் நடக்கிறேன், 2 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னு அந்த தினமும் இந்த ஹேபிட் ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் சின்ன சின்ன செயல்களில் தான் பெரிய பெரிய வெற்றி அடங்கி இருக்கிறது. கடைசியா ஃபைனல் மெசேஜ் முடிக்கிறான். ட்ரீம் பிக், பெருசா கற்பனை பண்ணிக்கோ, பட் ஆக்ட் டெய்லி, தினமும் அதுக்காக நடவடிக்கையில ஈடுபடு. ஒரு சீன பேரரசர் தன்னுடைய அமைச்சரை பார்த்து, நாடு முழுவதும் மரங்கள் நட வேண்டும், குளிர்ந்த மரங்கள் சாலை ஓரம் எல்லாம் இருக்க வேண்டும், அதனால் நான் விரும்புகிறேன் இந்த நாடு பச்சை பசேர் என்று மாற வேண்டும். கூட இருந்த அமைச்சர் சொன்னார், அது ரொம்ப பெரிய வேலைங்க, நம்ம ஊர்ல எவ்வளவு இடம் இருக்குது, எத்தனை சாலை இருக்குது, அதுலலாம் மரம் நட்டு அது நிழலா வருதா இருந்தா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? அரசர் பதில் தெரியுமா? ஆம், வாருங்கள் மரம் நட புறப்படுவோம். இப்படி இது பெரிய காரியம், ரொம்ப நாள் ஆகும். ஆம், அதனால் தான் சொல்லுகிறேன், இப்போதே புறப்படுவோம். செயலுக்கு கொண்டு வரதுக்கு அப்பவே இறங்குறான் பார்த்தீங்களா, ஆக்ஷன் அப்படின்னு இறங்குறான் பார்த்தீங்களா. ட்ரீம் பிக் பட் ஆக்ட் டெய்லி, தினந்தோறும் அதற்கு செயலில் ஈடுபடு. ஸ்போர்ட்ஸ்மேன் இன்னைக்கு ஜெயிச்சவங்களை கேளுங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் உலகம் முழுக்க புகழ்பெற்ற பிசினஸ்மேனை கேளுங்க, அவங்க சின்ன 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 சின்னதா டெய்லி அது செஞ்ச வெற்றி தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களையே கட்டி வைத்திருக்கிறவர்கள் கையில் இருக்கிறது. எனவே இதை மறந்து விடாதீர்கள். சாமுராய் லெசன், கைசன் மெத்தட் டு சக்சஸ், அதாவது வெற்றியின் சூட்சமங்கள். இது ரொம்ப சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய பெரிய வெற்றிகள் அடங்கி இருக்கு.